Hi guys, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 10th மேக்ஸ்ல கிராஃப் எக்ஸசைஸ் 3.15 வந்து செகண்ட் சம்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். क्वेश्चन பாருங்க. Draw xy equal to 24 where x, y is greater than 0. Use this graph. Find y when x equal to 3. Find x when y equal to 6. ரைட்டா? இப்போ இந்த சம் பாருங்க. xy equal to 24 அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்க நோட் பண்ணனும். இன்னொரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. x, y is greater than 0. அப்போ நீங்கள் எடுக்கிற எக்ஸ் பாயிண்ட் கண்டிப்பாக கிரேட்டர் தன் ஜீரோவாக தான் இருக்கணும். ஒய் பாயிண்ட்டும் கிரேட்டர் தன் ஜீரோவாக தான் இருக்கணும். ஜீரோங்கிற பாயிண்ட் இருக்கக்கூடாது, நெகட்டிவ்ங்கிற பாயிண்ட் இருக்கக்கூடாது. யூ ஷுட் டேக் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய். அண்டர்ஸ்டுடா? நெக்ஸ்ட் என்ன கேட்காங்க பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன, ஒய் ஈக்குவல் டு 6 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த சம்மோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டெப் என்னன்னா எக்ஸ் ஈக்குவல் 24 கொடுத்துட்டாங்க. நம்ம எப்பவுமே ஃபங்க்ஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி தான் எடுப்போம். அப்போ ஒய் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி அந்த சைட் கொண்டு போயிருங்க. ஸோ எக்ஸ் ஒய் ஈக்குவல் 24, ஒய் அலோன் கீப் இட் ஹியர். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அந்த சைட் போயிடும். அப்போ மல்டிப்ளை இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆயிரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 24/x. இப்போ இதுதான் உங்களுக்கு ஃபங்க்ஷன். இதை டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 24னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ y ஈக்குவல் டு 24/x. இப்போ இதுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க. எக்ஸுங்கிற பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கலாம். ஆனால் ரிமெம்பர் கிரேட்டர் than 0 பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் எடுக்கணும். அண்ட் ஆல்சோ 24/x இருக்கிறதுனால அந்த எக்ஸுங்கிற நம்பர் 24ஆல் டிவிசிபிள் ஆகிற மாதிரி நம்பர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டுடா? சப்போஸ் நான் 1 எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா 24/1 டிவிசிபிள் ஆகும். ஸோ எக்ஸ் 1னா y வேல்யூ இஸ் 24 போட்டிருக்கோமா? நெக்ஸ்ட் எக்ஸ் 2னா 24/2 12. அப்போ எக்ஸ் 2 இருக்கும்போது y வேல்யூ இஸ் 12. எக்ஸ் 3 இருக்கும்போது 24/3 8. எக்ஸ் 4 இருக்கும்போது டிவிசிபிள் ஆகும் 24/4 6. நெக்ஸ்ட் எக்ஸ் 5 டிவிசிபிள் ஆகாது, 6 டிவிசிபிள் ஆகும். 6 போட்டிங்கன்னா y வேல்யூ இஸ் 4. நெக்ஸ்ட் 7 டிவிசிபிள் ஆகாது, 8 போடலாம். 8 போட்டிங்கன்னா 24/8 தட் இஸ் y வேல்யூ இஸ் 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 போடலாம். 9 ஆகாது, 10 ஆகாது, 11 ஆகாது. 12 போடலாம். 24/12 இஸ் 2. அப்போ 12 போடும்போது y வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இவர் இன்பிட்வீன் நம்பர்ஸ் எதுவுமே வராது. டேரெக்டாக 24 தான் டிவிசிபிள் ஆகும். 24/24 போட்டிங்கன்னா y வேல்யூ இஸ் 1. எக்ஸ்க்கு ஒய் எப்படி ஃபைண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸுங்கிற பாயிண்ட்டை அந்த கிவன் ஃபங்க்ஷனை போய் என்ன பண்ணுறீங்க சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, y வேல்யூ கிடச்சிடும். இப்போ இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கிராஃப் போட போகிறீங்க. ரைட்டா? அதுக்கு நம்ம சால்விங்கையும் சேர்த்து பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ டேபிள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது, ஒய் டிகிரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணீங்கன்னா எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் டிகிரீசஸ். தேர்ஃபோர் கிவன் டேட்டா இஸ் இன்டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ திஸ் இஸ் இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷன் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு k/x. இன்டைரக்ட்டுக்கு என்ன எடுக்கணும் y ஈக்குவல் டு k/x. உங்களுக்கு k வேல்யூ தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. k அலோன் கீப் இட் ஹியர். இந்த எக்ஸ் அன்சைட் போர்ஷனாக மல்டிப்ளை ஆயிரும். ஸோ k ஈக்குவல் டு x இன்ட்டு ஒய். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ் அண்ட் ஒய்யை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். எந்த இதை பண்ணாலும் k வந்து சேமாக தான் வரும். நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டேன். 1 × 24 24. அப்போ k வேல்யூ இஸ் ஹியர் 24. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பாருங்கள். வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது ஒய் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் போய் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். அப்போ ஒய் ஈக்குவல் டு k/x எடுத்துக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக 3 போடுங்க, கேக்கு பதிலாக 24. அப்போ 24/3 ஒய் வேல்யூ இஸ் 8. அப்போ உங்கள் பாயிண்ட்ஸ் x, 8. அப்போ 3, 8 இஸ் யுவர் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க y ஈக்குவல் 6 கொடுத்துட்டாங்க. நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் அதே தான் y ஈக்குவல் டு k/x. அதில் போய் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஒய்க்கு பதிலாக 6 போட்டிருக்கேன். k வேல்யூ இஸ் 24. எக்ஸுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் இன்சைட் போயிடும், 6 இன்சைட் வந்துடும். அப்போ 24/6 எக்ஸ் வேல்யூ இஸ் 4. பாயிண்ட் எழுதும் போது 4, 6. ஓகேவா? இப்போ நம்மளோட கால்குலேஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். இவ்வளோதான் இந்த டேபிள். இப்போ இதுக்கு நம்ம டயக்ராம் வரையலாம் பாருங்கள். ஸோ டேபிளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1, 24. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேக்ஸிமம் 24 வரைக்கும் வேணும், ஒய் ஆக்சிஸும் மேக்ஸிமம் 24 வரைக்கும் வேணும். நெகட்டிவ் சைடு நமக்கு தேவையில்லை. அப்போ பாசிட்டிவ் சைடு டைரக்ஷன்ஸ் மட்டும் வரைஞ்சா போதும். ரைட்டா? 24 வரைக்கும் வேணுங்கிறதுனால நான் வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், ஸ்கேல் எழுதிக்க பாருங்கள். ஸோ ஸ்கேல் எப்படி எழுதிக்கும் பாருங்கள். இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 2 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸ் ஆல்சோ 1 cm = 2 யூனிட்ஸ். ஏன்னா 24 வரைக்கும் வரதுனால நான் 2 எடுத்திருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸும் 2 எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சிஸும் 2 எடுத்திருக்கேன். இப்போ மார்க் பண்ணலாமா? 1, 24 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 1, 24 1ல் 24. ஸோ இங்கே வரும் 0க்கும் 2க்கும் இடையில இருக்கிறது தான் 1. அப்போ அந்த 1க்கு நேராக 24 மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2, 12. ஸோ 2ல் 12. ஸோ இங்கே வரும்
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3,8 3 போடும்போது 3ங்கிறது சென்டர், 2க்கும் 4க்கும் சென்டர் 3,8. ஓகே. நெக்ஸ்ட்டு 4,6 4ல் 6. நெக்ஸ்ட்டு 6,4 6ல் 4. நெக்ஸ்ட்டு 8,3 12,2 8ல் 3 3ங்கிறது 2க்கும் 3க்கும் இடையில 8ல் 3 12க்கு 2 12ல் 2 மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் 24க்கு 1 அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 24 24க்கு 1 1ங்கிறது 0க்கும் 1க்கும் இடையில, சாரி 0க்கும் 2க்கும் இடையில. ரைட்டா. இப்போ நம்ம பிளாட் பண்ண பாயிண்ட்ஸை சரி ஃபைண்ட் அவுட் பண்ண பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம 1 2 3 4 5 6 7 8 பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி அந்த லைன் ஈக்குவேஷன் நேம் எழுதியாச்சு. XY = 24. ஸோ எனக்கு கிவன் ஈக்குவேஷன் அதானே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் நேம் இங்கே எழுதியாச்சு. ரைட்டா. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கணும். நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் பண்ணிட்டோம். எக்ஸ் 3யாக இருக்கும்போது ஒய் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எக்ஸ் 3யாக இருக்கும்போது 3ங்கிறது 2க்கும் 4க்கும் இடையில 3யாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கர்வ் எங்கே டச் ஆகிருக்கணும், 8ல் டச் ஆகிருக்கணும். எஸ், வி ஆர் கெட்டிங் சேம். இப்போ எக்ஸ் 3யாக இருக்கும்போது ஒய் வேல்யூ இஸ் 8 கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு 6,4 பார்த்துடாதீங்க. எக்ஸ் இஸ் 4 ஒய் இஸ் 6. அப்போ 4,6 இப்போது எக்ஸ் 4ஆக இருக்கும்போது ஒய் 6ல் தான் இருக்கான்னு பாருங்கள். இல்லை ஒய் 6ஆக இருக்கும்போது எக்ஸ் 4ல் தான் டச் ஆகிருக்குன்னு பாருங்கள். எஸ், கரெக்டாக டச் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் 4,6. இப்போ ஸ்கேல் எடுத்து நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணி லைன் பண்ணணும். ரைட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணியாச்சு. பட் பாருங்கள் எக்ஸ் 3 கொடுத்துருக்காங்க, ஒய் 8 நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்க. அப்போ எக்ஸ் 3யாக இருக்கும்போது ஒய் வேல்யூ 8. அப்போ ஆரோ வந்து இப்படி போகும். ரைட்டா. நெக்ஸ்ட் ஒய் 6 கொடுத்துட்டு எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 4. அப்போ ஒய் 6 கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கேருந்து கர்வ் இங்கேருந்து இங்கே டவுன் வருது, ஆரோ இப்படி போகும். ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். நல்லா இந்த சம் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.